Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே எடை குறைவாக அரிசி வழங்கிய ரேஷன் கடை ஊழியரை கல்லூரி மாணவர் ஒருவர் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். கட்சிப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைக்கு வந்த கல்லூரி மாணவர் செல்வமணிக்கு 20 கிலோ அரிசிக்கு பதிலாக 17 கிலோ அரிசி மட்டுமே வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பிய நிலையில் கல்லூரி மாணவரை ரேஷன் கடை ஊழியர் ஒருமையில் பேசியதாக தெரிய வருகிறது. ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரமான ரேஷன் கடை பொருட்களிலும் முறைகேட்டை ஸ்டாலின் மாடல் அரசு அரங்கேற்றுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ கழிவுகள், உணவு கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்தாமல் ஆங்காங்கே கொட்டி கிடப்பதால் தொற்றுநோய் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஊசி, இரத்தத்துடன் கூடிய பஞ்சு, குளுக்கோஸ் பாட்டில் உள்ளிட்ட மருத்துவ கழிவுகள் மற்றும் உணவு கழிவுகள் பொது வெளியில் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. இவற்றை அகற்றாமல் மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியமாக இருப்பதாகவும் இதனால் தொற்றுநோய் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். அங்கே நோயாளிகளை சந்திக்க வருகிற, பார்க்க வருகிற, விசாரிக்க வருகிற பொதுமக்களுக்கு நோயை உண்டு பண்ணுகிற விதத்தில் அமைந்துள்ளது. ஆகையால் மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கழிவுகளை மருத்துவக் கல்லூரி நிர்வாகமும் மற்ற குப்பைகளை மாநகராட்சி நிர்வாகமும் உடனடியாக அதை அப்புறப்படுத்தி சுகாதாரத்தை பேண வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி பிடிக்கப்பட்ட 50 கிலோ மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேட்டூர் அணையில் வளர்க்கப்படும் மீன்கள் உரிமம் பெற்ற 2016 உள்ளூர் மீனவர்கள் மூலம் பிடிக்கப்பட்டு மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் நவம்பட்டி, காவேரி கிராஸ், செக்கானூர் பகுதிகளில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்கள் பிடிப்பதாக புகார் வந்தது. இதையடுத்து தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்த மீனவர்களிடமிருந்து 50 கிலோ மீன்கள், தடை செய்யப்பட்ட மீன் வலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன.